அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ தமிழ் ரேடியோ நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 20 ஆண்டுக்கு பின் உருவாகும் சக்தி வாய்ந்த தனயோகம், கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இப்பதிவில் காணலாம். ஜோதிடத்தில் ராஜயோகங்கள் என அழைக்கப்படும் யோகங்கள் ஒருவரை நிதிநிலை ரீதியாகவும் சமூகத்தில் மதிப்புமிக்க நபராக மாற்றக்கூடியதாகவும் உயர் பதவிகளை வழங்கக்கூடியதும் ஆகும். ராஜயோகம் எப்பொழுது உருவாகிறது? 2023 பிப்ரவரி 15ஆம் தேதி பித்ருகாரகன் சூரியன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். தொடர்ந்து பிப்ரவரி 16ஆம் தேதி களத்திரக்காரகன் சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற உள்ளார். ஏற்கனவே அங்கு தனக்காரகன் குரு பகவான் மீனத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகின்றார். இதனால் அற்புத பலன்கள் கிடைக்கும். சூரியன் சுக்கிரன் கிரகங்கள் மீனத்தை கடந்து சென்ற பின்னர் புதன் மீனராசிக்கு வரவுள்ளார். இதனால் தொடர்ந்து ராஜயோகம் நீடிக்கப் போகின்றது. தினமும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் கிரகங்களின் அமைப்பு பல விதத்தில் நன்மை தரக்கூடிய ராஜயோகம் உண்டாகும் அமைப்பாக மாறுகிறது. இதன் காரணமாக சில ராசியினருக்கு தன ரீதியாகவும் தாங்கள் செய்யும் வேலை தொழிலில் உயர்வை தரக்கூடியதாகவும் இருக்கும். சக்தி வாய்ந்த தனயோகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராஜயோகங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் ஜாதகத்தில் ராஜயோகம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது மட்டுமின்றி உயர் பதவிகளையும் அடைவார்கள். குரு புதன் சூரியன் சேர்க்கை. ஜோதிடத்தில் இந்த கிரகங்களின் சேர்க்கை பொதுவாக சுபஸ்தானங்களில் வலிமை பெற்றால் மிக சிறப்பான பலனை தரும். தற்போது மீனத்தில் இந்த கிரக சேர்க்கை நடப்பதால் வீடு மனை சேர்க்கை, தொழிலில் முன்னேற்றம் என சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த கிரக சேர்க்கை நிகழ்வதால் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். 12 ஆண்டுகளுக்கு பின் குரு சூரியன் சேர்க்கை 2 மாதங்களுக்கு பணம் கொட்டப் போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக மிதுன ராசியினருக்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்கு 10ஆம் ஸ்தானமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை நடக்க உள்ளது. இதன் காரணமாக திடீர் பணவரவு, தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ராஜயோக நிலை உருவாக வாய்ப்புள்ளது. இதற்கடுத்ததாக கன்னிராசியினருக்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். கன்னிராசிக்கு சப்தமஸ்தானமான மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் தனக்காரகன் குரு களத்திரக்காரகன் சுக்கிரன் சேர்க்கை நடப்பதால் உங்களின் இல்லற வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு நீங்கள் முன்னெடுக்கும் எல்லா விஷயத்திலும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இரண்டையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இருக்கும் துறையில் பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது. நிதிநிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வங்கி திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இதற்கு அடுத்ததாக தனுசு ராசியினருக்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் குருவுடன் இணைந்திருப்பது பலவிதத்தில் நல்ல பலனை தரும். நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீடு வாகனம் என அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு காதல் திருமணமாக கைகூட வாய்ப்புள்ளது. இந்த காலம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. இதற்கடுத்ததாக மகர ராசியினருக்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்கு 7.5 சனி நடந்தாலும் இந்த ராஜயோகம் தரும் காலம் மிகவும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் வருமானம் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சனி தொடர்பான தொழில்களான எண்ணெய், இரும்பு, தாதுக்கள், பெட்ரோலிய பொருட்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் அனைவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும்.
இதேபோல் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் ரேடியோ.